மூர்த்தி, களத்தூர் தட்சிணாமூர்த்தி, வடுவகுடி சுந்தரமூர்த்தி, களத்தூர் காலனி சத்தியமூர்த்தி, ஆமாப்பா, பார்த்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராவுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராவுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. தலைவலை தூங்கிட்டு இருக்க, ஜாலியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க. என்ன தம்பி பண்ணுற? லவ் பண்ணுங்கண்ணே, வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குதுண்ணே. என்ன ஒரு சொர்க்கம், லவ் பண்ணி பாருங்கண்ணே. நான் சொல்கிறேன் கேட்டுக்க, லவ் பண்ணுறப்போ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். சொர்க்கம் மாதிரி உனக்கு தெரியும். அதே நீ கல்யாணம் பண்ணிப்பா, நரக்கத்தோட மோசமாக இருக்கும் அந்த கல்யாணம். லவ் ஓகேவா? புரிஞ்சுக்கோ கொஞ்சமாச்சு. லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொர்க்கத்துக்கு மிதந்துட்டுருக்க, அதுக்கப்புறம் நரக்கத்தில் மிதப்பா, அதையும் பார்த்துக்க. புரிஞ்சுச்சா தம்பி? ஏன் மச்சான், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். காதலுக்கு என்ன மச்சான் டிஃப்ரெண்ட்டு? அதுதான் மச்சான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சொல்லு மச்சான் நீ கொஞ்சம். மச்சான் சொல்கிறேன் கேட்டுக்க. காதலுக்கும் காற்றுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, காற்றும் கண்ணுக்கு ஒரு தெரியாது, காதலும் கண்ணுக்கு ஒரு தெரியாது. அது ரெண்டு தான் மச்சான் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இதான் மச்சான் டிஃப்ரெண்ட்டு. அதுவும் கண்ணுக்கு தெரியாது, இதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஓகே மச்சான், இப்போ புரியுதா? நைட்டு போய் நிம்மதியாக தூங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடிச்சோக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இதை நானே ட்ரை பண்ணது. என்ன கடிச்சோக்குன்னா, ஒரு காட்டில் சிங்கத்துக்கு செம்ம பசியான். ஓகேங்களா? பயங்கரமான பசி. அதோட பசி அடக்க முடியல. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆடு நிற்கிது. சிங்கம் கிட்ட நிற்கிது. ஆனால் அதோட ஆட்டை சாப்பிட முடியல. ஏன்னா புரட்டாசி மாதமா, சிங்கம் விரதமா பெருமாளுக்கு. அதனால் ஆட்டுக்கறி சாப்பிடாதான் சிங்கம். பார்த்தீங்களா? இதே மாதிரி நல்ல நல்ல கடிச்சோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம் தோழா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைப், 1 மில்லியன் லைக் எப்படி வாங்குவது, அதுவும் ஒரே நாளில். ஓகேங்களா? அதோட டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் கன்ஃபார்மாக வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் செஞ்சாவே போதும். அந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? அது என்ன டிப்ஸுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட நான் டிப்ஸு நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுறேன். ஓகேங்களா? அந்த டிப்ஸு என்னான்னு நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் வீடியோ நாளைக்கு பாருங்கள். இந்த டிப்ஸை உங்களுக்கு நான் சொல்லுறேன். என்ன டிப்ஸுனால், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 1 மில்லியன் லைக் ஓகேவா? அது எப்படி வாங்குவதுன்னு. ஓகே, மறந்துடாமல் வீடியோ பாருங்கள். நாளைக்கு இதே டைமு உங்களுக்கு நான் அந்த டிப்ஸை சொல்ல போகிறேன். அந்த சேனல் அதை நான் உங்களுக்கு அது நீங்கள் வேணும்னா நீங்கள் நம்மளை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறந்துடாமல் செய்யுங்க அதை. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பல்ப்பை கடித்து திங்க போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? பல்ப்பை கடிக்க போகிறேன், திங்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு படைச்சிருக்கா. பார்த்தீங்கன்னா இந்த பல்ப்பை கடித்து திங்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்ப்பை கடிக்க போகிறேன். பாருங்கள், பல்ப்பு வாங்கி இப்பவே கண்ணை கட்டுது. சேர்த்து கடிக்க போகிறேன். பாருங்கள், இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, நாள் நல்லா இல்லை. இந்த பல்ப்பை நாளைக்கு கடிக்கிறேன். மறந்துடாம வீடியோ பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா ஐயா.